ஜஸ்ட் இமேஜின், நீங்க 2 ஸ்டேட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பார்டர்ல இருக்க ஒரு கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கற்பனை பண்ணிக்காங்க. உங்களை சுத்தி ஒரே பரபரப்பா இருக்கு. உங்களுடைய கிராமம் கூட இருக்கக்கூடிய ஒரு 80 கிராமம் ஒரு பயத்தில் இருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அத்தனை கிராமங்கள்லயும் புதுசா கல்யாணமான சில ஜோடிகள் வந்துட்டு மர்மமான முறையில கொலை செய்யப்பட்டு இருக்காங்க. அந்த கொலைகள்ல மனைவியுடைய தாலியும் கணவருடைய அரணக்கயிறு மட்டும்தான் மிஸ் ஆயிட்டு இருக்கு. அடுத்து இந்த மாதிரியான கொலை வந்துட்டு எங்கேயும் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஊரை சுத்தி எந்நேரமும் போலீஸ் ஆபீசர்ஸும் ஊர் மக்களும் காவலுக்கு நின்றுகிட்டே இருக்காங்க. ஊருக்குள்ள சந்தேகப்படுற மாதிரி யாராச்சும் வந்து அவங்க எல்லாத்தையுமே பிடிச்சி வச்சு விசாரிக்கிறாங்க. சில பேர்த்த பிடிச்சி கட்டி வச்சு அடிச்சு விசாரிக்கிறாங்க. போலீஸ் ஆபீசர்ஸும் சரி ஊர் மக்களும் சரி தூங்கி பல நாள் ஆகுது. இப்படி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் வந்துட்டு எந்த லெவலுக்கு மோசமா இருக்கும் அப்படின்றத ஃபீல் பண்ணி பாருங்க. இப்படி உண்மையாலுமே தமிழ்நாடு ஆந்திரா பார்டர்ல நடந்த ஒரு பயங்கரமான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு தி ஸ்பாட். தமிழ்நாடும் ஆந்திராவும் சந்திக்கிற பார்டர்ல எக்கச்சக்கமான கிராமங்கள் இருக்கு. அதுல சில கிராமங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வெளியே அப்படின்னு இருக்கும். அதாவது உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல இருந்து நம்ம ஆந்திரா பார்டர் போயிடுவோம், அவ்வளவுதான், இதுக்கு மேல ஆந்திரா வந்துருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அங்க ஒரு ஊரை தாண்டி ஒரு தமிழ்நாட்டோட ஊர் இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஆந்திரால இருந்து தமிழ்நாடு வர்றப்ப தமிழ்நாடு பார்டர்ல ஒரு ஊர் இருக்கும். அந்த ஊர் தமிழ்நாட்டுல தான் இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு ஊர் வந்துட்டு ஆந்திராவுடைய ஊரா இருக்கும். இப்படி பார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 1-2 ஊர் வந்துட்டு உள்ள வெளியே அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னும் டீட்டெயிலா சொல்லணும் அப்படின்னா, ஆரம்பாக்கம் அப்படின்ற ஊர் வந்துட்டு தமிழ்நாட்டை சேர்ந்தது. ஆனா நீங்க ஆந்திரா பார்டரை தாண்டி ஆந்திராவுடைய ஒரு ஊரை தாண்டினதுக்கு அப்புறம் தான் ஆரம்பாக்கமே வரும். இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஊர்கள் வந்துட்டு அந்த தமிழ்நாடு ஆந்திரா பார்டர்ல இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய அந்த பார்டர்கள்ல இருக்கக்கூடிய அந்த ஊருங்கள்ல தான் மிக மோசமான சில சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி அந்த பார்டர்ல இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல ஒரு வீடு இருந்தது. அந்த வீட்டுக்குள்ள புதுசா கல்யாணமான கணவன் மனைவி இருந்தாங்க. இவங்களுக்கு புதுசா கல்யாணம் ஆயிருக்கு அப்படிங்கறதுனால பெருசா அந்த வீட்டுல யாருமே இல்ல. அவங்க 2 பேர் மட்டும் தான் இருந்தாங்க. இவங்க 2 பேரும் சந்தோஷமா அவங்களோட டேவை ஸ்பெண்ட் பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டு படுத்து நல்லா தூங்கிட்டு இருந்த அந்த சமயம் ஒரு 2-3 மணி வாக்குல ஏதோ ஒண்ணு கதவுல படுற மாதிரியான ஒரு சத்தம் கேக்குது. இவங்க ஹஸ்பண்ட் எந்திரிச்சு இப்படி பாக்குறாரு. சரி, பின்னாடி ஃபுல்லா வயலா தானே இருக்கு, பூனை இல்லைன்னா நான் எதனாச்சும் வந்து மோதிட்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பெருசா எடுத்துக்காம திரும்பியும் படுத்து தூங்குறாரு. இப்படி ரொம்ப நேரம் போகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களோட மனைவிக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்லி அவங்க லைட்டா எந்திரிக்கிறாங்க. இப்படி எந்திரிச்சு அவங்க கண்ணெல்லாம் தேய்ச்சிட்டு முழிச்சு பார்க்கும் போது அவங்களுக்கு முன்னாடி 2 கருப்பூரம் இருந்தது. இதை பார்த்த இவங்க பயங்கரமா கத்துறாங்க. இந்த சத்தத்தை கேட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் சடனா எந்திரிக்கிறாரு. இப்படி இவர் எந்திரிச்ச உடனே டார்க்கா தெரிஞ்ச அந்த 2 உருவமும் அவங்களோட ஹஸ்பண்டை போட்டு பயங்கரமா அடிக்குது. இதுல அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு எந்திரிக்க முடியாத நிலைமையில அரை மயக்கத்துக்கு போறாரு. இப்ப அவங்க ஹஸ்பண்டோடைய கண்ணு முன்னாடி அவங்களோட ஒய்ஃப் அடிச்சு அவங்க கிட்ட தவறா நடந்துக்கிறாங்க. இதை பார்த்த வேதனையில அவர் தாங்க முடியாம கத்த அவரை போட்டு பயங்கரமா அடிச்சு அந்த ஹஸ்பண்டை கொலை பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் அரை மயக்கத்துல இருந்து அவங்களோட ஒய்ஃபையும் போட்டு பயங்கரமா அடிச்சு கொலை பண்றாங்க. இப்படி 2 பேரையும் கொலை பண்ண அந்த நபர்கள் எங்க போனாங்க அப்படின்னு தெரியல. பின் கதவு வழியா தப்பிச்சு அவங்க கிளம்பிட்டாங்க. புதுசா தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்த அவங்களோட வாழ்க்கை அங்கேயே முடிஞ்சிருது. இப்படி தமிழ்நாடு ஆந்திரா பார்டர்ல நடந்த இந்த மாதிரியான ஒரு சம்பவம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இதே மாதிரி 39 தடவை ஏற்கனவே நடந்திருக்கு. இந்த கொலைகாரங்க வந்துட்டு நைட் டைம்ல மட்டும்தான் வராங்க. அதுவும் யாரு கண்டுக்கும் தெரியாத மாதிரி டார்க்கான ட்ரெஸ்ஸஸ் போட்டு வராங்க. இந்த மாதிரியான கொலைகளை பண்றவங்க கேங்கா இருக்காங்களா, இல்ல 3 பேரா, இல்ல 2 பேரா அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியல. இந்த 39 ஜோடிகளுக்கும் இதே பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நைட் அவங்க தூங்கிட்டு இருக்க நேரமா பார்த்து அவங்க முன்னாடி போய் நிக்கிறது, அவங்க முழிக்கிற வரைக்கும் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம அவங்களே பார்த்துட்டு இருக்கிறது, முழிச்ச உடனே 2 பேர்த்தையும் அடிச்சுட்டு கொலை பண்ணிட்டு போயிடுறது. இதுல ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டை தான் டார்கெட் பண்ணி அடின்னு அடிக்கிறாங்க. அவர் அரை மயக்கத்துல இருக்க வச்சு ஹஸ்பண்டையும் கொலை பண்ணிட்டு ஒய்ஃபையும் கொலை பண்ணிடுறாங்க. சில சமயங்கள்ல அவங்களோட ஒய்ஃப் கிட்ட தவறாவும் நடந்துக்கிறாங்க. ஆனா இவனுங்க எல்லா ஒய்ஃபையுமே வந்துட்டு கொலை பண்ண கிடையாது. சில பேர்த்துக்கிட்ட தவறா நடந்துகிட்டு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நகையை மட்டும் வாங்கிட்டு அவங்கள உயிரோட விட்டுட்டும் போயிருக்கானுங்க. இப்படி உயிர் பொழைச்சு அவங்க கிட்ட போயிட்டு போலீஸ் ஆபீசர் சொல்லுங்க அவனுங்க எப்படி இருந்தானுங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்ப அவங்க பயந்துகிட்டே எனக்கு எதுவுமே தெரியல, என்ன நடந்தது அப்படின்னு புரியல, 2 பேர் பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, 2 பேருமே ஆண்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதை தவிர இந்த கேஸ்ல எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லை. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இது பயங்கர தலைவலியா இருந்தது. இந்த ஒரே ஒரு க்ளூ மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த கேஸ்ல பயங்கர தீவிரமா இருந்தாங்க. இப்போ நான் பார்த்தா இந்த இன்சிடென்ட் வரைக்குமே கிட்டத்தட்ட 34 ஜோடிகளை கொலை பண்ணிருக்காங்க. இதனாச்சும் ஒரு தடையும் கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்டவங்களோட வீட்டுக்கு போயிட்டு வேற எதனாச்சும் இருக்குமா அப்படின்னு ஒவ்வொரு டைமும் இவங்க தேடிக்கிட்டே இருக்காங்க. இதுல உயிர் பொழைச்சவங்க கிட்டையும் போயிட்டு அடிக்கடி விசாரிச்சுட்டே இருக்காங்க. ஒவ்வொரு தடவை விசாரிக்கும் போதும் ஒவ்வொரு விதமான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குது. முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி இந்த கொலைகள் வந்துட்டு 2-3 மணிக்குள்ள தான் நடக்குது. அதுவும் எல்லா வீட்டுக்கும் இவனுங்க பேக் டோர் வழியா மட்டும்தான் வந்திருக்கானுங்க. ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு விதமான பூட்டு போட்டிருக்காங்க. ஆனா எல்லா
பூட்டையுமே இவங்க ரொம்ப அசால்ட்டா திறந்திருக்காங்க. அதுவும் கொஞ்சம் கூட சத்தமே வராத மாதிரி. இதுல இன்னொரு கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறந்து போன அந்த ஜோடிகள் எல்லாத்துக்கும் ஒய்ஃபோட கழுத்தில் இருக்கக்கூடிய தாலி மிஸ் ஆகுது, ஹஸ்பண்ட் போட்டிருந்த அரணா கயிறு வந்துட்டு மிஸ் ஆகுது. இதுல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாலியில கூட தங்கம் இருக்கும், அதனால அதை எடுத்துட்டு போயிருக்கலாம். அரணா கயிறுல வெள்ளி இருக்கிறதுனால கழட்டிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா இதுல சில கணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கயிறுல தான் அரணா கயிறு கட்டியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த கைத்தையும் சேர்த்து எடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா அதே வீட்டுக்குள்ள எக்கச்சக்கமா பணம் வச்சிருந்திருக்காங்க, நகையெல்லாம் பீரோக்குள்ள போட்டு பூட்டி வச்சிருந்திருக்காங்க. ஆனா அதெல்லாம் எதையுமே அவங்க எடுத்துட்டு போல. வெறும் இந்த அரணா கைத்தையும் பொண்ணுங்க போட்டிருக்கக்கூடிய தாலியை மட்டும்தான் அவனுங்க எடுத்துட்டு போயிருக்காங்க. இதை வச்சு பாக்குறப்ப இத்தனை கொலைகளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய இவனுங்க 2 பேருத்துக்குமே தாலி அரணா கயிறுனா சுத்தமா பிடிக்காது அப்படின்னு தெரியுது. இல்லைன்னா உங்களுக்கு இது வந்து பிடிச்சிருந்திருக்கலாம், அதனால கூட எடுத்துட்டு போயிருக்கலாம். இந்த மாதிரி இவனுங்க வித்தியாசமா பிஹேவ் பண்றதை பார்க்கும்போது கண்டிப்பா இந்த 2 பேருமே சைக்கோவா தான் இருக்கணும் அப்படின்னு போலீஸ் முடிவு பண்றாங்க. இந்த மாதிரியான இன்சிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா பார்டர்ல இருக்கக்கூடிய ஆந்திரா கிராமத்துல தான் அதிகமா நடந்திருக்கு. தமிழ்நாடு கிராமங்கள்ல கம்மியா தான் நடந்திருக்கு. இது பார்டர்ல இருக்கக்கூடிய கிராமங்கள் அப்படின்றதுனால வெளியில இருக்கிற யாராச்சும் இந்த இடங்களுக்கு திருடலாம் அப்படின்னு வந்தா கூட நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஊர்ல இருக்கமா இல்ல ஆந்திரால இருக்கக்கூடிய ஊர்ல இருக்கமான்னு டக்குன்னு தெரியாது. இதனால தமிழ்நாட்டு கொள்ளையர்கள் வந்துட்டு தமிழ்நாடுன்னு நினைச்சுக்கிட்டு ஆந்திரால கொள்ளையடிக்கிறாங்களா இல்ல ஆந்திரா கொள்ளையர்கள் வந்துட்டு ஆந்திரான்னு நினைச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுல கொள்ளையடிக்கிறாங்களா அப்படின்றதே ஒரு கன்ஃபியூஷன் தான். இது வந்து அந்த 2 பார்டர்ல இருக்கக்கூடிய போலீஸ் ஆபீசர்ஸ்க்கும் பயங்கரமான தலைவலியா இருந்தது. இப்பதான் திருவாரூர் எஸ்பி வந்துட்டு பார்டர்ல இருக்கக்கூடிய எல்லா போலீஸும் கூப்பிட்டு வச்சு அலாட் பண்றாரு. இப்படி அலாட் பண்ணிட்டு இருந்த அந்த சமயமே அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய புதுசா கல்யாணமான ஒரு ஜோடி வந்துட்டு மர்மமான முறையில இறந்து போறாங்க. அங்க போயிட்டு அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு போய் பார்த்தப்ப ஹஸ்பண்ட் கிட்ட வந்து அரணா கயிறு இல்ல, ஒய்ஃப் போட்டிருந்த தாலி வந்துட்டு காணும். இந்த ஒரு விஷயத்தை வச்சு இந்த குற்றத்தையும் அந்த 2 பேர் தான் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்றாங்க. இப்ப போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஒரு குழப்பம் வருது. எப்படி கரெக்டா இங்க கல்யாணமான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியுது. அவங்க எப்படி ஒரு வீட்டை கரெக்டா டார்கெட் பண்றாங்க அப்படின்னா பகல் ஃபுல்லா இவங்க இந்த இடத்துல சுத்தி வேகு பார்த்திருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க யோசிக்கிறாங்க. இந்த சமயம் 2 ஸ்டேட் போலீஸ் ஆபீசர்ஸும் எதனாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த தமிழ்நாடு ஆந்திரா பார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 கிராமங்கள் இருக்கு. அந்த 80 கிராமத்திலையும் போயிட்டு இந்த தமிழ்நாடு ஆந்திரா பார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 ஊர் இருக்கு. 40 ஊர் ஆந்திராவை சேர்ந்தது, 40 ஊர் தமிழ்நாட்டை சேர்ந்தது. இந்த 80 ஊர்களையும் போலீஸ் ஆபீசரா ஜாயின் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு இருந்த யங்ஸ்டர்ஸ், அப்புறம் வாலண்டியரா நான் வரேன் அப்படின்னு சொன்ன யங்ஸ்டர்ஸ், இவங்க எல்லாத்தையுமே ஒன்னு திரட்டி போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் போடுறாங்க. அதாவது ஒட்டு மொத்தமா 80 ஊர்ல 3200 பேர். இப்படி இவங்க போட்ட மீட்டிங்ல யார் கூடயும் ஒரு இடத்துல நின்று பேசிக்கிட்டு இல்லாம நீங்க சின்சியரா அந்த ஊரை வந்துட்டு காவல் காக்கணும். வாலண்டியர்ஸ் இரவும் பகலும் வந்துட்டு தூங்கவே கூடாது, எல்லா டைமும் நீங்க முழிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். உங்க ஊருக்குள்ள எந்த விதமான மோசமான சம்பவமும் நடக்காத மாதிரி நீங்க பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் போக ஊருக்குள்ள நைட் டைம்லயோ இல்ல பகல் டைம்லயோ யாராச்சும் சந்தேகப்படுற மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா உடனடியே நீங்க எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். இது நீங்க 24 மணி நேரமும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க. இவங்க எல்லாத்தையுமே கண்காணிக்கிறதுக்காக போலீஸ் ஆபீசர்ஸையும் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு ஊருக்கும் கிட்டத்தட்ட 3 ஷிஃப்ட் போட்டு இவங்க எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பொதுவாகவே ஊர் மக்கள் எல்லாருமே பயந்துட்டு இருந்தாங்க. இந்த லெவலுக்கு காவல் காக்குறாங்க அப்படின்னும் போது எதனாச்சும் நடந்துருமோ அப்படின்னு சொல்லி அந்த பயம் இன்னும் அதிகமாகுது. அதுவும் முக்கியமா புதுசா கல்யாணமானவங்களுக்கு. இப்படி ஊர் ஃபுல்லா வாலண்டியர்ஸ் ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்க இந்த சமயத்துல தான் வாலண்டியர்ஸ் சந்தேகப்படுற மாதிரியான 2 பேர்த்த வந்துட்டு பாக்குறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு நீங்க யாரு, நீங்க எங்க இருந்து வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அந்த 2 பேருமே அந்த இடத்தை விட்டு வேகமா ஓடுறாங்க. இந்த வாலண்டியர்ஸ் எல்லாமே இவங்க தான் கொலைகாரங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விடாம துரத்திக்கிட்டே போயிருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க எங்க போனாங்க அப்படின்னே தெரியல. ஏன்னா கண்ணை மூடி துறக்கிறதுக்குள்ள அவங்க பல அடி ஜம்ப் பண்ணி போனாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த சம்பவம் நடந்த அடுத்த கொஞ்ச நாள்லயே வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி இன்னொரு இடத்துல வாலண்டியர்ஸ் வந்துட்டு 2 பேரும் பாக்குறாங்க. அந்த சமயம் ரவுண்ட்ஸ்ல இருந்த 3 வாலண்டியர்ஸும் யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்க அந்த 2 நபர் வந்துட்டு வேகமா போயிருக்காங்க. அதுவும் 10-15 அடி தாண்டி ஜம்ப் பண்ணி போயிருக்காங்க. இப்படி அந்த 2 பேர் தப்பிச்சு போனதுக்கு அப்புறமா இந்த விஷயத்தை நம்ம போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸோட நாலேஜுக்கு இந்த விஷயத்தை கொண்டு போறாங்க. இப்ப அந்த வாலண்டியர்ஸ் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 2 பேருமே வந்துட்டு காலில் ஒரு ஹை ஹீல்ஸ் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. அந்த ஷூவுக்கு அடியில வந்துட்டு ஸ்ப்ரிங் கட்டியிருக்காங்க. அதுல ஜம்ப் பண்ணும்போது அவங்களால 10-15 அடி ஒரே டைம்ல ஜம்ப் பண்ண முடியுது. இப்படிதான் நாங்க துரத்திட்டு போகும்போது அவங்க குதிச்சு போனாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இது மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை வரல. இந்த வாலண்டியர்ஸ் வந்துட்டு அந்த 2 குற்றவாளிகளையும் தப்பிக்க விட்டுட்டாங்க. எங்க நம்ம அவங்கள கேள்வி கேட்டுருமோ அப்படின்ற பயத்துல தான் இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கு கட்டிட்டு ஜம்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்லி வேணும்னே இல்லாத விஷயத்தெல்லாம் கற்பனை பண்ணி சொல்றாங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் நினைச்சாங்க. இருந்தாலும் 2-3 இடத்துல இதே மாதிரியான சம்பவம் நடக்க ஒருவேளை இதே மாதிரி ஸ்ப்ரிங்கை கட்டிட்டு இவங்க உண்மையாலுமே ஜம்ப் பண்ணிருப்பாங்களோ, இப்படி குதிச்சு போகக்கூடிய அந்த குற்றவாளிகளை நம்ம எப்படி பிடிக்க போறோம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே ஆந்திராவுடைய சிஎம்க்கு போகுது. அவங்க இந்த கேஸை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு சம்பவம் நடந்திருக்கு, இன்னும்
இன்னும் நீங்க பிடிக்காம என்ன பண்றீங்க, இன்னும் எத்தனை பேர் சாக போறாங்கன்னே தெரியல, நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாத்தையும் பயங்கரமா பிடிச்சி திட்டி இருக்காரு. இவ்வளவு பிரஷர் போயிட்டு இருக்கிறதுனால போலீஸ் ஆபீசர்ஸ் குற்றவாளியை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் கூட தூங்காம அந்த ஊரை சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்காங்க. ஆனா போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு எந்த ஒரு தடயமும் கிடைக்கல. பகல்ல அந்த ஊர்ல இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸை மீட் பண்றது, அவங்களுக்கு எதனா இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா அப்படின்னு சொல்லி கேதர் பண்றது, அவங்களுக்கு மேற்கொண்டு டிப்ஸ் கொடுக்கறது, இது எல்லாத்தையும் தாண்டி அந்த ஊரை வந்துட்டு காவல் காக்கிறது. இப்படி இவங்களோட வாழ்க்கை தினம் தினம் போயிட்டு இருக்க அந்த சமயத்துல தான் அர்த்தமாச்சேரியில திருப்பியும் ஒரு கொலை நடந்திருக்கு அப்படின்னு தெரியுது. இந்த அர்த்தமாச்சேரி அப்படின்ற அந்த ஊர்ல நடந்த கொலை தான் 35வது கப்பல் கொலை. அதுவும் இந்த கொலை வந்து பாத்தீங்கன்னா வேற எங்கேயும் நடக்க கிடையாது. போலீஸ் ஸ்டேஷன் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து வெறும் 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல தான் நடந்திருக்கு. அந்த ஊருக்கு ரோட்டு வழியெல்லாம் போக முடியாது. ரோட்ல இருந்து வயலுக்குள்ள போகணும். வயல் வழியா பூந்து தான் அந்த ஊருக்குள்ளேயே போக முடியும். அந்த ஊர்ல இருக்கவங்க கூட எல்லாத்தோட வீடுமே வந்து பாத்தீங்கன்னா வயலுக்கு நடுவுல தான் இருக்கும். இதே மாதிரிதான் சம்பவம் நடந்த அந்த வீட்டை சுத்தியும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய செடி கொடிகள் இருக்கும். பின்னாடி வந்துட்டு 10 ஏக்கருக்கு வாழைத்தோப்பு இருக்கும். அந்த கொலைகாரனுங்க 2 பேரும் இந்த வாழைத்தோப்பு வழியா தான் அந்த வீட்டுடைய பின் கதவு கிட்ட வந்திருக்கானுங்க. இவனுங்க எப்பயுமே வெளியில போகும்போது கையில கடப்பாறை எடுத்துட்டு போவாங்க. கடப்பாறைனா பெருசு கிடையாது, சின்னதா இருக்கிறது. அந்த கடப்பாறையை வச்சு கதவுடைய கார்னருக்குள்ள விட்டு பிரஷர் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த கதவோட தாழ்பால் வந்துட்டு ஓபன் ஆயிக்குமா. ஏன்னா பொதுவாகவே கதவுங்க எல்லாமே உட்டன்ல தான் இருக்கும். அது வாசக்காலில் வந்துட்டு ஆணி அடிச்சு வச்சிருப்பாங்க. அதிலும் இவங்க டீல் பண்றது எல்லாமே கிராமத்து சைட்ல இருக்கக்கூடிய கதவு அப்படின்றதுனால அது ரொம்பவே ஈஸியா திறந்துருது. இப்படி இவனுங்க வெளியில கொஞ்சம் கூட சத்தமே கேட்காத மாதிரி அந்த கதவை நம்பி திறந்துட்டு உள்ளார போறானுங்க. உள்ள போன இவனுங்க ஸ்ட்ரெயிட்டா பெட்ரூம்குள்ள போயிருக்காங்க. பெட்ரூம்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க எப்ப முழிப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கண்ணு முன்னாடி உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. இந்த சமயம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்துட்டு கண்ணு முழிச்சு பார்த்திருக்காரு. அப்ப அந்த 2 பேரும் முன்னாடி இருந்திருக்கானுங்க. அந்த 2 பேரும் அவங்க ஹஸ்பண்டை பிடிச்சி அடிக்க போறாங்க. அந்த சமயத்துல அவரு இந்த 2 பேர்த்துக்கிட்ட இருந்தும் தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக நிறைய ட்ரை பண்றாரு. சொல்ல போனா இந்த சமயம் இவரு திருப்பி தாக்குதலும் நடத்துறாரு. இந்த சத்தத்துல தான் தூங்கிட்டு இருந்த அவங்களோட ஒய்ஃப் எந்திரிக்கிறாங்க. ஒய்ஃப் எந்திரிச்சதுக்கு அப்புறமா நீ இந்த இடத்துல இருக்காத, உன்னோட உயிருக்கு ஆபத்து, நீ வெளியில தப்பிச்சு போயிரு அப்படின்னு சொல்லி உங்க ஹஸ்பண்ட் எவ்வளவு சொல்றாரு. இதை கேட்ட அவங்களோட ஒய்ஃப் வந்துட்டு ஸ்டார்டிங்ல இல்ல நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. தயவு செஞ்சு நீ தப்பிச்சு போ, என்னை பத்தி யோசிக்காது, நீங்க இருந்த அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உன்னை மோசமா கொலை பண்ணிடுவானுங்க, நீ கிளம்பு, உனக்கு என்ன வேணா ஆகலாம் அப்படின்னு சொல்லி இவர் திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்க அவங்களோட ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல அந்த வீட்டை விட்டு வெளியில தப்பிச்சு போறாங்க. உள்ளார அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு அந்த 2 பேருக்கு கூடயும் தள்ளுமுள்ளுல இருக்காரு. இப்ப தப்பிச்சு போன அந்த ஒய்ஃப் வந்துட்டு வெளியில போன உடனே ஐயோ எல்லாரும் இங்க சீக்கிரம் வாங்க, என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு கொல்ல பாக்குறாங்க, அந்த 2 பேரும் எங்க வீட்டுல தான் இருக்காங்க, எல்லாரும் ஒடியாங்கன்னு கத்துறாங்க. இந்த சத்தத்தை கேட்டு அந்த பக்கம் சுத்திட்டு இருந்த வாலண்டியர்ஸ், அந்த ஊர் பொதுமக்கள் அப்படின்னு எல்லாருமே ஓடி வராங்க. இப்படி எல்லாருமே திரண்டு வராங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட உடனே அந்த 2 பேரும் பின்னாடி இருக்கக்கூடிய வாழைத்தோப்பு வழியா தப்பிச்சு ஓடுறாங்க. இதுல பாதி மக்கள் வந்துட்டு அந்த 2 பேர்த்த துரத்திக்கிட்டே வாழைத்தோப்புக்குள்ள போறாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவனுங்க எங்க போனானுங்க அப்படின்னு தெரியல. சரி, உள்ள இருந்தவங்களோட ஹஸ்பண்டுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கதவு திறந்துட்டு எல்லாருமே உள்ள போய் பார்த்தப்ப அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு இறந்திருந்தாரு. அந்த 2 பேரும் ரொம்பவே மோசமா அவங்களோட ஹஸ்பண்டை அடிச்சு கொண்டிருக்கானுங்க. அவருடைய அருணா கயிறும் மிஸ்ஸிங். இப்ப எல்லாருக்குமே இந்த நியூஸ் வந்துட்டு பயங்கர டென்ஷன் ஆகுது. 35வது ஜோடி வந்துட்டு இறந்து போயிட்டாங்க, அதுவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துல. இப்ப எல்லாத்தோட எண்ணமும் ஒண்ணுதான், எப்படியாச்சும் அவனுங்களை பிடிச்சாகணும், அவனுங்க மட்டும் கையில மாட்டினானுங்க அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான். இப்பதான் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அந்த 2 குற்றவாளிகளும் தமிழ் தெலுங்கு அப்படின்னு சொல்லி 2த்தையுமே கலந்து பேசுறானுங்க அப்படின்னு. போலீஸ் ஆபீசர்ஸ் இவனுங்க 2 பேரும் தப்பிச்சு போனா அந்த வயலுக்குள்ள போயிட்டு எதனாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு பாக்குறாங்க. ஃபுட் பிரிண்ட்ஸ் எங்கேயாச்சும் கிடைக்குதான்னு பாக்குறாங்க. ஆனா எங்கேயுமே எந்த ஒரு ஃபுட் பிரிண்ட்ஸும் கிடைக்கல. அப்ப ஃபுட் பிரிண்டே கிடைக்காத மாதிரி அவங்க என்ன ஷூ போட்டிருந்தாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா அவங்க தப்பிச்சு ஓடின பேட்டர்னை பாக்குறப்ப ஒருத்தனோட ஷோல்டருக்கு மேல இன்னொருத்தன் ஏறி குதிச்சு போன மாதிரி இருந்திருக்கும். இவங்க இந்த லெவலுக்கு தப்பிச்சு போறாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இதுக்காக இவங்க பிராக்டிஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு தெரியுது. இப்ப போலீஸ் ஆபீசர்ஸ் இதுவரைக்கும் நடந்த கிரைம் லிஸ்ட் எல்லாம் எடுத்து இந்த மாதிரி தப்பிச்சு போனவங்க, இந்த மாதிரி பேட்டர்ன்ல கொலை செஞ்சவங்க யாராச்சும் இருக்கிறானுங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்திருக்காங்க. ஆனா இந்த மாதிரியான டெக்னிக் யூஸ் பண்ண யாருமே இது வரைக்கும் இல்ல, இது புதுசா ஒரு குரூப் தான் அப்படின்ற மாதிரி போலீஸ்க்கு தெரியுது. இவங்க இது வரைக்கும் தமிழ்நாடு ஆந்திரா ரெக்கார்டை மட்டும்தான் சர்ச் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் வெளியில போயிட்டு சர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தப்ப நார்த் இந்தியாவை சேர்ந்த ஒருத்தன் வந்துட்டு இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரியுது. போலீஸ் ஆபீசர்ஸ் அப்படின்னா அவனா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவனை ட்ராக் பண்ணி போய் பார்க்கறாங்க. கடைசியில பார்த்தா அந்த நபர் ஏற்கனவே இறந்துட்டான். இதனால அவங்களுக்கு கிடைச்ச ஒரே ஒரு க்ளூவும் வந்துட்டு வேலைக்காகாம போயிருச்சு. இந்த சம்பவங்கள் எல்லாமே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வாலண்டியர்ஸ்னாலும் சில பிரச்சனைகள் வந்தது. என்னதான் வாலண்டியர்ஸ்னால சில நல்லதுகள் இருக்குது அப்படின்னாலும் அதே சமயத்துல அதனால சில பிரச்சனைகளும் இருந்தது. இவங்க அடிக்கடி சார் சீக்கிரம் வாங்க, இந்த பக்கம் 2 பேர் ஓடினாங்க, அந்த பக்கம் 2 பேர் ஓடினாங்க அப்படின்னு சொல்லி அடிக்கடி போலீஸ் ஆபீசர் கூப்பிட்டு சொல்லிட்டே இருப்பாங்க. போலீஸ் ஆபீசர்ஸும் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி வேகமா அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. இன்னும் சில வாலண்டியர்ஸ் வந்துட்டு 2 பேரா யார் போனாலும் இவங்க மேல சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே பிடிச்சி கூட்டிட்டு வந்துருவாங்க. போலீஸ் ஆபீசர்ஸும் அவங்களை கூப்பிட்டு வச்சு விசாரிக்கும் போது 2 மணி நேரம் 3 மணி நேரம் விசாரிச்சதுக்கு அப்புறமா அவங்க அது கிடையாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் விட்டுருவாங்க. இப்படியே
பாத்தீங்கன்னா தினம் 50 இருந்து 60 பேர்த்த இவங்க புடிச்சு கூட்டிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு நாள் நார்த் இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் வந்துட்டு போர்வை விற்கலாம் அப்படின்னு சொல்லி வீதிகளை சுத்திட்டு இருந்திருக்காரு. அவரை பார்க்கும்போது எங்களுக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லி உடனடியே அவங்க எல்லாருமே அந்த நபரை புடிச்சு கூட்டு போயிட்டு பயங்கரமா அடின்னு அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ் இன்வால்வ் ஆகி அவங்க கிட்ட விசாரிச்சு அவங்க சொந்தக்காரங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு வச்சு விசாரிச்சதுல அவரு வழக்கமா போர்வை விற்கிறவர் அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கப்புறமா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்படியே வந்து பாத்தீங்கன்னா மாத்தி நடந்துகிட்டே இருக்கு. இப்படிதான் ஒரு நாள் அந்த ஊர்ல ஒரு திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. அந்த திருவிழாக்குள்ள 2 பேர் வந்துட்டு அவங்க மாமாவுடைய ஆர்மி ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 2 பேர்த்தோட மாமா வந்துட்டு ஆர்மில இருந்து வந்திருக்காரு. அப்ப அவருடைய பூட்ஸ் ட்ரெஸ் இதெல்லாம் வந்துட்டு எடுத்துட்டு இந்த 2 பேர் மாட்டிக்கிட்டு பக்கத்துல வந்துட்டு ஒரு ஊர்ல திருவிழா நடக்குதான், நம்ம அங்க போலாம் அப்படின்னு சொல்லி பார்டர் ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த ஊருக்கு வந்திருக்காங்க. இவங்க 2 பேர்த்தையும் பாக்குறதுக்கு சந்தேகப்படுற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து அவங்க 2 பேர்த்த பிடிச்சி அடி நடிச்சிருக்காங்க. சொல்ல போனா மரத்தெல்லாம் கட்டி போட்டு வச்சிருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல போலீஸ் ஆபீசர்ஸ் வந்தப்ப உண்மையை சொல்லுங்க, நீங்க 2 பேரும் யார் அப்படின்னு கேட்டதுக்கு நாங்க 2 பேரும் பக்கத்து ஊரை சேர்ந்தவங்க சார், எங்க மாமா மிலிட்டரியில இருந்து வந்தாங்க, அவங்க ட்ரெஸ் தான் நாங்க போட்டுட்டு வந்துட்டோம், நாங்க 2 பேரும் மிலிட்டரி நினைச்சுக்கிட்டு இவங்க எல்லாருமே போட்டு எங்களை அடிக்கிறாங்க, ஏன் அடிக்கிறாங்க எதுக்கு அடிக்கிறாங்கன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, நீங்க மட்டும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தீங்க அப்படின்னா எங்க 2 பேர்த்தையும் இவங்க எல்லாருமே சேர்ந்து கொலையே பண்ணிருப்பாங்க, தயவு செஞ்சு எங்களை காப்பாத்துங்க சார், எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் இவங்க 2 பேர்த்தோட ஃபேமிலியா அவங்க மாமா எல்லாத்தையுமே கூப்பிட்டு விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்க 2 பேரும் சொல்றது உண்மை அப்படின்னு தெரியுது. இதுக்கப்புறம் இவங்க 2 பேர்த்தையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி அடுத்தடுத்து கொலை நடந்துட்டு இருக்கு. இந்த சம்பவம் வரும்போது கிட்டத்தட்ட 39 ஜோடிகளை வந்துட்டு அவனுங்க கொலை பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல, எதனாச்சும் ஒரு க்ளூ கிடைக்காதா அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்காங்க. இப்பதான் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஒரு வீட்டுல கொலைகாரனுங்க வந்துட்டு பீரோவை ஓபன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கானுங்க. அப்ப அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் வந்து அந்த பீரோல விழுந்திருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இப்போ நம்ம தமிழ்நாடு போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சாம்பிள் எடுத்துக்கிட்டு மற்ற குற்றவாளிகளோட இதை மேட்ச் பண்ணி பார்க்கலாம், எதனாச்சும் ஒரு மேட்ச் கிடைச்சது அப்படின்னு சொன்னா இந்த கேஸை ஈஸியா முடிச்சிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்போ இவங்க இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குற்றவாளிகளை மட்டும் சர்ச் பண்ணா பார்த்தாது, ஆந்திராவில் இருக்கக்கூடிய குற்றவாளிகளும் சேர்த்து சர்ச் பண்ணும். இப்போ இவங்க இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்துட்டு ஆந்திரா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்டையும் கொடுக்குறாங்க. இப்போ திருப்பதியில் தமிழ்நாடு போலீஸும் ஆந்திரா போலீஸும் ஒன்னா உட்காந்து ஒரு மீட்டிங் போடுறாங்க. அந்த மீட்டிங்ல ஆந்திரா போலீஸ் வந்துட்டு 1 லட்சத்துக்கு மேல ஃபிங்கர் பிரிண்ட்ஸை கொடுக்குறாங்க. இப்போ 2 ஸ்டேட் போலீஸ் ஆஃபீஸர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு தனித்தனியா சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயம் தான் தமிழ்நாடு போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கிடைச்ச எல்லா ஃபிங்கர் பிரிண்ட்டுமே கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. இந்த ஆள்காட்டி விரல் வந்து பாத்தீங்கன்னா இப்படி மடங்கின மாதிரி இருந்தது. இதுபடி இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குற்றவாளியோட ஆள்காட்டி விரல் வந்துட்டு இந்த மாதிரி மடங்கின மாதிரி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னா ஃபிங்கர் பிரிண்ட் பதிஞ்ச எல்லா இடத்துலயுமே தம்ப் இம்ப்ரெஷன் இருக்கு, அதே மாதிரி இந்த ஆள்காட்டி விரலுடைய நுனியோட இம்ப்ரெஷன் மட்டும்தான் இருக்கு. இதை வச்சு போலீஸ் ஆபீசர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கொலைகாரன் வந்துட்டு பொருட்களை ஹேண்டில் பண்ணக்கூடிய விதம் வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நாம எதனாச்சும் பொருளை வந்துட்டு அருவருப்பா தொட்டு எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாதான் இப்படி எடுப்போம் பாத்தீங்களா, இந்த கர்ச்சீஃப் இதெல்லாம் இப்படி எடுத்து போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவரோட கை இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது அவர் வேணும்னு கூட பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா விரல எதனாச்சும் இரும்பு ராட் மாதிரி எதனாச்சும் அடிச்சு அவரோட விரலை இந்த மாதிரி ஆயிருந்திருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சே கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ தமிழ்நாடு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்தோட ஃபிங்கர் பிரிண்ட்டும் எடுத்து தேடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரியான விரல் அமைப்பு இருக்கக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட்ஸை மட்டும் எடுக்கலாம், அதில் ஃபில்டர் பண்ணோம் அப்படின்னு சொன்னா இந்த நபர் ஈஸியாக மாட்டிப்பான் அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்க. இந்த மாதிரி தேடினப்ப கையோட இம்ப்ரெஷன் வைக்கிற இந்த விரலோட நுனி மட்டும் மடக்கி வச்ச இம்ப்ரெஷனை மட்டும் ஃபில்டர் பண்றாங்க. கிட்டத்தட்ட இது மூலமா 300 நபர்கள் வந்துட்டு ஃபில்டர் ஆகுறாங்க. இந்த 300 பேர்ல யாரோ ஒருத்தன் தான் கொலைகாரன் அப்படின்னு உங்களுக்கு தோணுது. இதுல தமிழ்நாடு போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு உண்மையாலுமே பயங்கர பிரில்லியன்ட். இவங்க யோசிச்ச மாதிரி அந்த 300 பேர்த்தோட ஃபிங்கர் பிரிண்ட்ல ஒருத்தனுடைய ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் 100% மேட்சா இருக்கு. குற்றவாளி யார் அப்படின்றத போலீஸ் ஆபீசர்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு சொந்தக்காரன் யாரு, அவன் இதுக்கு முன்னாடி என்ன தப்பு பண்ணிட்டு இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருந்தான், அவனுடைய கம்ப்ளீட் ஹிஸ்டரியை நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி செக் பண்றாங்க. அவனோட பேர் வந்துட்டு கோபால். இந்த கோபால் அப்படின்ற குற்றவாளிக்கு ஒரு தம்பி இருந்திருக்கான். அந்த தம்பியோட பேர் வந்துட்டு கிருஷ்ணா. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் எதுக்காக எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பி இவனுங்க 2 பேரும் சேர்ந்து 8 மணிக்கு மேல ஒரு வீட்டுடைய செவத்தை தாண்டி திருடுறதுக்காக உள்ள போயிருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய டேப் ரெக்கார்டரையும் சுவிட்ச் பாக்ஸையும் மட்டும் திருடி இருக்காங்க. அதை தவிர அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய வேற எந்த பொருளுமே திருட கிடையாது. இப்படி திருடிட்டு வெளியில வர அந்த சமயத்துல அந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க இதை பார்த்து போலீஸ் கிட்ட
வந்துட்டு புடிச்சு தராங்க. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் இவங்களை அரெஸ்ட் பண்ணி எதுக்காக திருடினீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு அந்த டேப் ரிகார்டை பார்க்கும்போது அதை வச்சு பாட்டு கேட்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை. எங்களால் அந்த டேப் ரிகார்டரை வாங்க முடியாது, அதனாலதான் ஆசைப்பட்டு இதை திருடிட்டு போலாம் அப்படின்னு முயற்சி பண்ணோம், மாட்டிக்கிட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க, எங்க தப்ப நாங்க ஒத்துக்கிட்டோம், இதுக்கு மேல இந்த மாதிரி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இந்த டேப் ரெக்கார்டரை இவங்க திருடினதுனால கொஞ்ச நாள் இவங்களை போலீஸ் ஆபீசர்ஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சிருந்தாங்க. இப்பதான் அந்த பிங்கர் பிரிண்ட்டை வந்துட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் எடுத்திருக்காங்க. ஒருவேளை அந்த அண்ணன் தம்பிங்க 2 பேர் தான் இந்த கொலைகளை பண்ணிருப்பாங்களோ அப்படின்ற சந்தேகம் வந்துட்டு தமிழ்நாடு போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு வருது. இருந்தாலும் இவ்வளவு பயங்கரமான கொலைகளை பண்ணவன் சாதாரண டேப் ரெக்கார்ட் திருடினவனா? இப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை நம்ம தப்பான நபரை பத்தி விசாரிச்சிட்டு இருக்கோமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்பதான் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இந்த கோபாலை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிய வருது. இந்த கோபால் வந்துட்டு டேப் ரெக்கார்டர் மட்டும் திருட கிடையாது, டிவி திருடி இருக்கான், பிக் பாக்கெட் அடிச்சிருக்கான், வீட்டுல இருக்கக்கூடிய சில பாத்திரங்கள் எல்லாம் திருடி இருக்கான். இந்த மாதிரி சின்ன சின்னதா திருடிட்டு நிறைய தடவை இவங்க போலீஸ்னால அரெஸ்ட் பண்ணப்பட்டு ஜெயிலுக்குள்ள இருந்திருக்காங்க. இது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஒரு குழப்பமா இருந்தது. இந்த மாதிரி சின்ன சின்ன திருட்டு பண்ணவனுக்கு எப்படி இந்த மாதிரி விஷயத்த பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. ஆனா இந்த சமயம் தான் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசர்ஸ் ஒரு முக்கியமான விஷயத்த நோட் பண்றாங்க. இவனுங்க அடிக்கடி தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்குள்ள போயிட்டு வெளியில வந்துட்டு இருந்திருக்காங்க. இப்படி இவங்க ஜெயிலுக்குள்ள இருந்த அந்த சமயம்லாம் வெளியில எந்த ஒரு கொலையுமே நடக்க கிடையாது. ஆனா இவங்க எப்பப்பெல்லாம் ரிலீஸ் ஆகி வெளியில போறாங்களோ அந்த சமயம் தான் அத்தனை கொலையும் நடந்திருக்கு. இப்ப உண்மை என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேர் தான் எல்லா கொலைகளையும் பண்ணிட்டு அருணா கயிறு தாலிலாம் வந்துட்டு கழட்டி எடுத்துட்டு போயிருக்காங்க. இப்படி இவங்க ஒரு 10 கொலை பக்கம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக சின்னதா ஒரு திருட்டு வேணும்னே மத்தவங்க கிட்ட மாட்டிக்கிற மாதிரி அவங்க ஒண்ணு பண்ணுவாங்க. இப்படி பண்றது மூலமா போலீஸ் ஆபீசர் இவங்களை அரெஸ்ட் பண்ணி கொஞ்ச நாள் ஜெயில வச்சிருப்பாங்க. இப்படி இவனுங்க ஜெயில இருக்கக்கூடிய அந்த 2 மாசத்துல வெளியில இருக்கக்கூடிய போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு பயங்கரமா பிரஷர் வரும். இதனால இந்த கொலைக்கு இவன் தான் காரணம் அப்படின்னு சொல்லி பொய்யா ஒருத்த மேல கேஸ போட்டு அவனை உள்ள தள்ளிடுவாங்க, நம்ம எஸ்கேப் ஆகலாம் அப்படின்ற மாதிரி இவனுக்கு 2 பேரும் பிளான் பண்ணி ஜெயில இருந்திருக்காங்க. இப்படிதான் அப்பப்ப வெளியில போயிட்டு கொலை பண்ணிட்டு மறுபடியும் தப்பு பண்ணி ஜெயிலுக்குள்ள வந்து கிட்டத்தட்ட 39 ஜோடிகளை கொண்டிருக்காங்க. இதுல கோபால் அப்புறம் கிருஷ்ணன் இந்த 2 கொலைகாரங்களை பத்தி பேசி கோபாலகிருஷ்ணன் சைக்கோ கேஸ் அப்படின்னு இதுக்கு பேர் வருது. இப்ப நம்ம எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும், இவன் எப்படி போலீஸ் கிட்ட மாட்டினான்? இந்த 2 ஸ்டேட் போலீஸும் வந்து பாத்தீங்கன்னா திருப்பதியில் நடந்த அந்த மீட்டிங்ல உட்காந்து மும்மரமா பிங்கர் பிரிண்ட்லாம் வச்சு சர்ச் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த சமயத்துல அதுல இருந்த ஒரு போலீஸ் ஆபீசர் மட்டும் பயங்கரமா தலை வலிக்குது, போயிட்டு டீ குடிச்சிட்டு வரலாம் அப்படின்ட்டு வெளியில போறாரு. இந்த சமயம் தான் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இருந்த கோபால் கிருஷ்ணன் இவங்க 2 பேரையும் பாக்குறாரு. பார்த்துட்டு இவங்க எதுக்காக அரெஸ்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு அங்க இருக்க போலீஸ் கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு போலீஸ் ஆபீசர் வந்துட்டு இவனுங்க 2 பேரா ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய டேப் ரெக்கார்டரை திருடிட்டு வெளியில போலாம் அப்படின்னு பாத்துருக்காங்க. அந்த சமயம் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் அடிச்சு போலீஸ் கிட்ட ஒப்படைச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இவங்க 2 பேரத்தை பத்தி விசாரிச்சுட்டு இருந்த அந்த சமயம் தான் திடீர்னு ஒரு போலீஸ் ஆபீசர் வந்துட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு கத்துறாரு. அவரு இது நாள் வரைக்கும் நம்மளுக்கு ஆட்டம் காட்டிட்டு இருந்த அந்த 2 பேர்த்தோட பிங்கர் பிரிண்ட் 2 பேர்த்துக்கூட மேட்ச் ஆகுது. இந்த பிங்கர் பிரிண்ட்டுக்கு சொந்தக்காரங்களோட பேர் வந்துட்டு கோபால் அப்புறம் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. இது ஒரு பயங்கரமான டைமிங் அப்படின்னு சொல்லலாம். எல்லா போலீஸ் ஆபீசர்ஸுமே இவனுங்க 2 பேர்த்த தான் தேடிட்டு இருக்காங்க. ஆனா அந்த 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா அதே ஸ்டேஷன்ல இன்னொரு செல்ல இருக்காங்க. இந்த 2 பேரு கேட்ட உடனே போலீஸ் ஆபீசர் வந்துட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவனுங்க இங்கதான் இருக்கானுங்க அப்படின்னு சொல்ல சுத்தி இருந்த எல்லா போலீஸ் ஆபீசர்ஸும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. உடனே தமிழ்நாடு போலீஸ் ஆபீசர்ஸ் இவனுங்க 2 பேர்த்தையும் கூப்பிட்டு வச்சு இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. ஆரம்பத்துல விசாரிச்சப்ப இவனுங்க 2 பேரும் என்ன சொல்லியிருக்கானுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னது கொலையா, நாங்களே சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கோம், ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சின்ன சின்னதா திருட்டு பண்ணிட்டு இருக்கோம், அதுலயே நாங்க நிறைய தடவை மாட்டிக்கிட்டோம், இப்படி இருக்கிறப்ப நாங்க எப்படி இவ்வளவு பெரிய கொலைகளை பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு கேட்கறாங்க. இதுக்கப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ் அவங்களுடைய ஸ்டைல்ல வந்துட்டு விசாரிச்சிருக்காங்க. விசாரிச்சப்ப நிறைய உண்மைகள் தெரிய வருது. இதுக்கப்புறம் கோபாலகிருஷ்ணன் 39 கல்யாணமான ஜோடிகளையும் நாங்க தான் கொலை பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. இவங்க சொல்றது எல்லாமே உண்மையா இல்ல பொய்யா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக லைட் டிடெக்டிவ் டெஸ்ட்லாம் வைக்கிறாங்க. இவங்க சொல்றது உண்மைன்னு தெரியும். இது கூடவே ஒரு மனோதத்துவ டாக்டரை வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணி இவங்க 2 பேர்த்தையும் விசாரிக்க சொல்றாங்க. இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அந்த டாக்டர் கிட்ட சில உண்மைகளை சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்க, சார் நாங்க 2 பேரும் கூலி வேலை பாக்குறோம், தினம் சாப்பாட்டு கூட நாங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு இருக்கோம், நாங்க 7வது வரைக்கும் மட்டும்தான் படிச்சிருக்கோம், நாங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் எங்களோட செலவுக்கு அது பத்தவே மாட்டேங்குது, இந்த சமூகத்தோட வளர்ச்சியினால எங்களால இந்த டேப் ரெக்கார்டர், பாத்திரம், போனு இதெல்லாம் எங்களால வாங்கவே முடியல, ஆனா எங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே இதை வச்சிருக்காங்க, ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க, எங்களுக்கு அரணா கயிறு வாங்குறதுக்கும் தாலி வாங்குறதுக்கும் கூட காசு இல்லை, ஆனா சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே அரணா கயிறு போட்டிருக்காங்க, தாலி போட்டிருக்காங்க, ரொம்பவே கௌரவமா இருக்காங்க, இதை பாக்குறப்பெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு விதமான கோவம் வந்துகிட்டே இருக்கு, இதனாலதான் நாங்க இந்த மாதிரியான கொலைகளை பண்ணிட்டு அந்த தாலியும் அரணா கயிறையும் எடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் ஒரு குற்றம் நடந்திருக்கு. இந்த சமயத்துல அங்க இருந்த போலீஸ் ஆபீசர்ஸ் இவங்க 2 பேர்த்தையும் தவறுதலா அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இந்த சமயம் இவங்க 2 பேரும் இந்த குற்றத்தை நான் பண்ணல அப்படின்னு சொல்லி எவ்வளவு சொல்லி பார்த்திருக்காங்க. ஆனா போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு கேட்கல. மாறா இவங்க 2 பேருக்கும் ஒரு தங்கச்சி இருக்காங்க. அந்த தங்கச்சியும் இவங்களோட ஒய்ஃபையும் வந்துட்டு ஸ்டேஷனுக்கு வர வைக்கிறாங்க. இப்படி வர வச்ச இவங்க தங்கச்சியையும் மனைவியும் ஸ்டேஷன்ல இவங்களோட கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு ரொம்பவே மோசமா திட்டி இருக்காங்க, மோசமா பேசியிருக்காங்க, தகாத மாதிரி
நடந்திருக்காங்க. இந்த விஷயத்தை பார்த்து இவங்களுக்கு பயங்கரமா கோவம் வந்திருக்கு. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்பதான் நாங்க ஒரு முடிவு எடுத்தோம், இந்த ஆந்திரா போலீஸ் வந்துட்டு தூங்கவே கூடாது, அவங்க நிம்மதியாவே இருக்க கூடாது அப்படின்னு இவங்களுக்கு தொல்லை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலதான் இந்த கொலைகளெல்லாம் நாங்க பண்ணோம். இவங்க ஊரு ஃபுல்லா பாதுகாப்பு கொடுத்து கொலைகாரன் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி சிக்கி தவிக்கிறத தினம் நாங்க நியூஸ் பேப்பர்ல பார்த்து சந்தோஷப்படும். இதுதான் எங்களுக்கு உண்மையான சந்தோஷமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவனுங்க 2 பேரும் மாட்டிக்கிட்டானுங்க அப்படின்ற நியூஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா பயங்கரமான ஹாட் நியூஸா பரவிட்டு இருந்தது. இந்த நியூஸை கேள்விப்பட்ட ஆந்திராவுடைய சீஃப் மினிஸ்டரே வந்துட்டு அந்த 2 பேர்த்த நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லப்போனா அவரு டைரக்டா இங்க வந்து இந்த 2 பேர்த்தையும் பார்த்துட்டு தான் போயிருக்காரு. ஒரு கேஸ்க்குள்ள தப்பு பண்ணவனுங்களை சீஃப் மினிஸ்டரே வந்து நேர்ல பார்த்துட்டு போறாரு அப்படின்னு சொன்னா இந்த கேஸ் எவ்வளவு பெரிய கேஸா இருந்திருக்கும்னு பாத்துக்கங்க. பல வாலண்டியர்ஸ் வந்துட்டு ஒழுங்கா தூங்க கிடையாது, பல போலீஸ் ஆபீசர்ஸ் 40-50 நாளைக்கு மேல வீட்டுக்கே போகாம நைட் எல்லாம் தூங்காம, இதுல சில பேர்லாம் அவங்களோட ஒய்ஃபுங்களுக்கு கால் பண்ணி நான் வீட்டுக்கு எப்போ வருவேன்னே தெரியல, எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு, நான் ஒழுங்கா தூங்க கூட இல்ல, ஒருவேளை எனக்கு எதனாச்சும் ஆச்சு அப்படின்னு சொன்னா என்னை கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு யாருமே தூங்காம இந்த ஊரை சுத்தி வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த 2 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணி நீதிமன்றத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்படி கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது போலீஸோட வேன் வந்துட்டு ஒரு புளிய மரத்துல போயிட்டு போகுது. வண்டிக்குள்ள இருந்த போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே பயங்கரமா பதட்டப்படுறாங்க. அந்த சமயத்துல கோபால் கிருஷ்ணன் இவங்க 2 பேருமே அந்த வண்டி விட்டு தப்பிச்சு ஓட பாக்குறாங்க. இப்ப இவங்க 2 பேரும் போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட இருந்த துப்பாக்கி எடுத்துட்டு அந்த இடத்தை விட்டு ஓடுறாங்க. போலீஸ் ஆபீசர்ஸும் நில்லுங்கன்னு சொல்லி எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க. ஆனா அவங்க 2 பேருமே கேட்கிற மாதிரி இல்ல. கடைசியா வேற வழி இல்லாம அவங்க 2 பேர்த்தையும் சுட்டுக் கொள்றாங்க. இதுதான் ஆந்திராவிலே நடந்த ஒரு மிகப்பெரிய என்கவுண்டர் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த கேஸ்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோபால் கிருஷ்ணன் அப்படின்ற அந்த 2 பேரு அவங்களால சில பொருட்களை வாங்க முடியல, சமுதாயத்துல நம்ம கௌரவமா இருக்க முடியல அப்படின்னு அவங்களாவே நினைச்சுக்கிட்டு அந்த பொருட்களை வச்சிருக்கக்கூடிய மத்தவங்க மேல பொறாமப்படுறாங்க, அவங்கள கொலையும் பண்ணிருக்காங்க. அதோட ஒரு முக்கியமான விஷயம், அவங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்த அந்த சம்பவம் ஒரு தனி மனுஷனை டிஸ்டர்ப் பண்ணா ஒரு சமூகமே டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இவங்க பண்ண விஷயத்தினால பல நாள் வந்துட்டு மக்கள் தூங்காம ரொம்பவே பயத்திலே இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 39 கல்யாணமான ஜோடிகள் வந்துட்டு இறந்திருக்காங்க. இவனுங்க இதுவரைக்கும் 77 கொலைகளை பண்ணிருக்காங்க. இதுதான் இன்னைக்கு நம்ம பாக்குறது இந்த கேஸ். இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம அங்க வச்சு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம்.